ஹாய் வியூவர்ஸ், நாம் இன்னைக்கு பார்க்க போகிற லெசன் தப் ரோட்டி தப் தால். இப்போ லெசன் பார்ப்போம். கர்டைன் ஓப்பன் ஆகிறப்ப குழந்தைகள் விளையாடும் காட்சியை பார்க்கலாம். எல்லா குழந்தைகளும் மிகுந்த ஆர்வத்துடன் சிரிச்சுக்கிட்டே ரொம்ப ஹாப்பியாக விளையாடிட்டு இருந்தாங்க. அப்போ சடனாக முன்னி அவள் வீட்டிலேருந்து ஓடி அங்கே வரா. வந்துட்டு நின்னாவை கூப்பிடுறா. நின்னா வந்து விளையாடுவதை நிறுத்திட்டு முன்னாடி இருக்கிற ஒரு கார்னருக்கு வரா. பின்னாடி குழந்தைகள் விளையாடிட்டு இருக்காங்க. முன்னி சொல்றா, ஓ நின்னா கேளு அப்படின்னு சொன்னா. நின்னா பக்கத்துல வந்து சொல்றா, ஏன் என்ன விஷயம் முன்னி அப்படின்னு கேக்குறா. முன்னி சொல்றா, பாரு நின்னா, இன்னைக்கு நான் அம்மா கிட்டேருந்து கோதுமை மாவு, நெய், பருப்பு, தயிர், வெஜிடபிள்ஸ், சுகர், பட்டர் இதெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். வா நம்ம ரொட்டி விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு சொன்னா. நின்னா சொல்றா, ஆமா ரொம்ப ஃபன்னா இருக்கும், வா நம்ம மற்ற சில்ட்ரன்ஸையும் கூப்பிடலாம். அவ கிளாப் பண்ணி கூப்பிடுறா. ஹே சுன்னு கேளு, இந்த விளையாட்டு நாம ரொம்ப நேரமா விளையாடிட்டு இருக்கோம், வாங்க இப்ப நம்ம ரொட்டி விளையாட்டு விளையாடலாம் அப்படின்னு நின்னா சொல்றா. அப்ப எல்லாரும் சொல்றாங்க, ஆமா இது சரி அப்படின்னு சொல்றாங்க. முன்னி சொல்றா, சுண்ணுவும் டிங்குவும் சேர்ந்து மார்க்கெட்டுக்கு போய் வெஜிடபிள்ஸ் வாங்குற வேலையை செய்யுங்க அப்படின்ட்டு சொன்னான். நின்னா சொல்றா, இல்ல முன்னி, இவங்க 2 பேரையும் வச்சு பருப்பு வேலைகள் செய்யலாம், இவங்களுக்கு நெருப்பு மூட்டை கூட தெரியாது, இதை பார்க்கறப்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும் அப்படின்ட்டு நின்னா சொல்றா. அப்ப சுண்ணு சொல்றான், நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, எனக்கு நெருப்பு மூட்டை தெரியாதா என்ன? வா டிங்கு, நம்ம இன்னைக்கு பருப்பு மேக் பண்ணி காமிக்கலாம் அப்படின்னு சொல்றான். டிங்கு சொல்றான், ஆமா ஃப்ரெண்ட், நாம செய்வோம் அப்படின்னு சொன்னான். முன்னி கேக்குறா, சரளா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா. சரளா சொல்றா, நான் தயிர்ல இருந்து மோர் கடைய போறேன். முன்னி கேக்குறா, டர்லா நீ என்ன பண்ண போற அப்படின்னு கேட்டா. டர்லா சொல்றா, நான் உன் கூட சேர்ந்து ரொட்டி பண்றேன் அப்படின்னு சொன்னான். நின்னா சொல்றா, ஓகே நான் பூனை ஆகுறேன், அப்ப ரொம்ப ஃபன்னா இருக்கும், நான் உன்னுடைய எல்லா பொருளையும் சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னான். சரளாவும் டர்லாவும் தயிர்ல இருந்து மோர் கடையறதுக்காக பானையை எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணிக்கிட்டே ஸ்டேஜுக்கு வராங்க. அவங்க மத்த வச்சு தயிர் கடையிற மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு குழந்தை வந்து அழுதுகிட்டே அவங்க அம்மா கிட்ட வருது. இந்த மாதிரி ஒரு கேர்ள் வந்து ஆக்ட் பண்றா. அம்மா வந்து அன்பா குழந்தைக்கு வெண்ணெய் கொடுக்கற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அந்த குழந்தைய பக்கத்துல உட்கார வச்சு மோர் கடைய ஸ்டார்ட் பண்றாங்க. முன்னி வேகமா ஓடி வரா. அவ மோரை பாக்குற மாதிரி ஆக்ட் பண்றா. முன்னி சொல்றா, இந்த மோர் நிறைய இருக்கு, இது இனிப்பா இருக்குமா இல்ல புளிப்பா இருக்குமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்றா. சரளா சொல்றா, நீ என்ன பாக்குற, இந்த மோர் வந்து ரொம்ப டேஸ்டா இருக்கும், இதை சாப்பிட்டவங்க மறக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொன்னான். அந்த டைம்ல சுண்ணுவும் டிங்குவும் அவங்க ஷோல்டர்ல நிறைய வெயிட், அதாவது லோடு தூக்கிட்டு வர மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அதாவது கடைக்கு போயிட்டு லோடு தூக்கிட்டு வர மாதிரி ஆக்ட் பண்றாங்க. சரளா சொல்றா, சுண்ணுவும் டிங்குவும் வந்துட்டாங்க, அவங்க என்ன வெஜிடபிள்ஸ் கொண்டு வந்திருக்காங்கன்னு பார்க்கலாம். சுண்ணு என்ன பண்றானா, அந்த வெயிட்டை இறக்கி வச்சுட்டு சொல்றான், ஓ என்னோட முதுகு வலிக்குது அப்படின்னு சொல்றான். டிங்கு சொல்றான், எனக்கு பயங்கரமா பசி எடுக்குது அப்படின்னு சொன்னான். முன்னி வாயில முணுமுணுத்துக்கிட்டே வேகமா சொல்றா, பசி எடுத்தா என்ன செய்ய முடியும், நீங்க ஃபர்ஸ்ட் நெருப்பை மூட்டுங்க, அதுக்கப்புறம் பாட்ல பருப்பை வேக வைங்க அப்படின்னு முன்னி சொல்றா. சுண்ணு சொல்றான், ஆமா நம்ம வேகமா போய் பருப்பு வேக வைக்கலாம், வடாமோட சேர்த்து டேஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னான். 2 பேரும் நெருப்பு மூட்டுறதுக்காக ப்ளோ பண்றாங்க. அப்ப நிறைய ஸ்மோக் வருது. அந்த ஸ்மோக்கோட காரணத்தினால கண்ணீர் வருது. அதை துடைக்கிற மாதிரி ஆக்ட் பண்றாங்க. அதுக்கப்புறம் பருப்பும் வடாமும் குக் பண்றாங்க. அவங்க ஸ்பூனை வச்சு அந்த பருப்பை கிண்டுறப்ப விரல் வந்து சுட்டுருச்சு. இந்த மாதிரி ஆக்ட் பண்றாங்க. இத முன்னி பக்கத்துல வந்து அவங்கள பாக்குறா. முன்னி சொல்றா, டிங்கு வடாம் குக் பண்றான், சுண்ணு வந்து பருப்பு வேக வைக்கிறான், டிங்கு பண்ண வடம் வந்து கருகி போயிடுச்சு, சுண்ணுவோடது பேட் கண்டிஷன்ல இருக்கு அப்படின்னு சொன்னான்.
தரலாவும் மற்ற ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சைட்லேருந்து வராங்க. அவளோட கையில் ஒரு கூடை இருக்கிற மாதிரி கையை இடுப்பில் வச்சுட்டு வரா. அவள் வந்து உக்காடுறா. அதுக்கப்புறம் பாட்டு பாடிக்கிட்டே ரொட்டி குக் பண்ணுற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுறா. ரிமைனிங் கேர்ள்ஸ் எல்லாம் சொல்கிறாங்க, ரொட்டியும் டாலும் சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டு பாடுறாங்க. இந்த வரியை 2 தடவை பாடின அப்புறம் சுன்னு டிங்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் பின்னாடி ஒருத்தர் வரிசையாக நகர்ந்து ஒன்றாக அமர்ந்து பாட்டு பாடுறாங்க. சுன்னு சொல்கிறான், ரொட்டி கொண்டு வாங்க, பருப்பு டால் கொண்டு வாங்க, நிறைய பொருட்கள் கொண்டு வாங்க. முன்னி தரலா ஃப்ரெண்ட்ஸ் ரொட்டி எடுக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. முன்னி அப்புறம் எல்லாரும் சொல்கிறாங்க, ரொட்டி எடுத்துக்கோங்க, டால் எடுத்துக்கோங்க, இதோட கண்டிஷன் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சுன்னு சொல்கிறான், ரொட்டி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்குது அப்படின்னு கோவமாக சொல்கிறான். அப்போ முன்னி வந்து அவனை கோவமாக பார்க்கறத பார்த்துட்டு சுன்னு சொல்கிறான், இல்லை இல்லை, இனிப்பாக இருக்குது, புளிப்பாக இல்லை, புளிப்பாக இருக்குது, இனிப்பாக இல்லை, இந்த மாதிரி மாற்றி மாற்றி சொல்கிறான். சாப்பிட்ற மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே புளிப்பு இனிப்பு அப்படின்னு மாற்றி மாற்றி சொல்கிறாங்க. எல்லா குழந்தைங்களும் சொல்கிறாங்க, பாதி சாப்பிட்டுட்டு பாதி வைக்கலாம், இப்போ நம்ம போய் தூங்கலாம், தூங்கி எழுந்திரிச்ச அப்புறம் மீதி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைங்களும் தூங்கிடுறாங்க. அப்போ வந்து பூனையோட சவுண்ட் மியாவ் மியாவ்னு கேட்குது. பூனை வந்து என்டர் ஆகுது. எல்லா சைட்லேயும் பார்த்துட்டு பூனையோட நாக்கில் எச்சி ஊறுது. ரொம்ப ஹாப்பியாக பூனை சொல்லுது, ஓ எவ்வளோ வெண்ணெய் இருக்கு, நம்ம எல்லாத்தையும் இப்போவே சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லுது. பூனை முன்னாடி வந்துட்டு ஹைட்லேருந்து ஜம்ப் பண்ணுது. சீங்கே சீங்கேன்றது என்னன்னா ரொம்ப ஹைட்டில் கட்டி வச்சிருக்க ஒரு பாஸ்கெட். அதில் நம்ம எந்த பொருளை வச்சாலும் யாரும் எடுக்க கஷ்டமாக இருக்கும். அந்த சீங்கேலேருந்து பூனை திங்ஸ் எடுக்கிற மாதிரி பூனையாக நடிக்கிற நின்னா ஆக்ட் பண்ணுறா. பூனை கை நீட்டி ரொட்டி எடுக்குது. ரொட்டி ரொம்ப சூடாக இருக்குது, அது நெய் போட்டனால ரொம்ப சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பூனை வந்து சாப்பிட்டுச்சு. பட்டர், ரொட்டி, ரைஸ், டால் எல்லாத்தையும் சாப்பிட்டுச்சு. முன்னி, சுன்னு, டிங்கு மற்றவங்க எல்லாம் இதெல்லாம் ஒன்றும் தெரியாமல் குரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பூனை நினைக்குது. இப்போ வந்து நான் இங்கிருந்து போயிடுறேன், இவங்க லேசினஸ்க்கு ஒரு பாடம் படிக்க வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு மியாவ் மியாவ்னு சொல்லிட்டு பூனை அங்கேருந்து போயிடுது. பூனை போன அப்புறம் சரளா எழுந்திருச்சு பார்க்குறா. பட்டரோட பாட்டு காலியாக இருக்கிறத பார்த்துட்டு அவள் ஆச்சரியமாக கத்துனா. சரளா கேட்குறா, சுன்னு டிங்கு அண்ணா, இந்த வெண்ணெய் க்ரீம் எல்லாம் எங்கே போச்சு? முன்னி ரொம்ப ஷாக்காக எழுந்திரிச்சிட்டு சொல்கிறா, நீ வந்து சீங்கே பக்கத்தில் போ, ரொட்டி என்ன ஆச்சுன்னு தெரியும் அப்படின்னு சொன்னான். ரொட்டியும் இல்லை, மில்க் க்ரீம் இல்லை, எனக்கு தோணுது பூனை சாப்பிட்ருச்சுன்னு அப்படின்னு முன்னி சொன்னான். ஒரு பையன் சொல்கிறான், பாதி ராத்திரியில் பூனை வந்தது, அது ரொட்டியும் ரைஸும் சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. இன்னொரு பையன் சொல்கிறான், என்ன சொல்கிற, பூனை மிட் நைட்டில் வந்துச்சா, ரொட்டியும் ரைஸும் சாப்பிட்டுச்சா அப்படின்னு கேட்குறான். டிங்கு சொல்கிறான், நம்ம பூனையை எங்கன்னு தேடி பார்க்கலாம், அதுக்கப்புறம் திருடன் அப்படின்னு காமிச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறான். எல்லா சில்ட்ரன்ஸும் ஓகே அப்படின்னு சொன்னாங்க. எல்லா சில்ட்ரன்ஸும் ஒன்றா போய் பூனையை கண்டுபிடிக்க போகிறாங்க. சில சில்ட்ரன்ஸ் வெளியே தேடினாங்க, சில சில்ட்ரன்ஸ் உள்ளே தேடினாங்க, சில சில்ட்ரன்ஸ் ஸ்டேஜுக்கு முன்னாடி பார்க்குறாங்க, சில சமயத்தில் கீழே உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ சரளா கத்துனா. சரளாவும் சொல்கிறாங்க, பூனை கிடச்சிருச்சு, திருடன் கிடச்சிட்டான் அப்படின்னு சொன்னாங்க. பூனை வந்து பயந்துக்கிட்டே ஸ்டேஜுக்கு வருது. எல்லாரும் அதை பிடிச்சிட்டாங்க. அப்போ எல்லாரும் சொல்கிறாங்க, இதை வந்து நல்லா அடிங்க. சிரிச்சுக்கிட்டே வந்து அடிக்கிற மாதிரி எல்லாரும் ஆக்ட் பண்ணுறாங்க. இனி இந்த மாதிரி ரொட்டி டால் எல்லாம் திருடி சாப்பிடுவியா சொல்லு அப்படின்னு அடிக்கிற மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்க. பூனை சொல்லுது, இனியும் இந்த மாதிரி நான் 100 தடவை சாப்பிடுவேன், நீங்கள் வந்து நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு பூனை ஓட ட்ரை பண்ணுது. ஆனால் எல்லா குழந்தைங்களும் சுற்றி வளைச்சி அந்த பூனையை பிடிச்சிடுறாங்க. 3-4 தடவை இந்த மாதிரி செஞ்ச அப்புறம் பூனை வந்து சுற்றி வச்சிருந்ததை அந்த இடத்துல விட்டுட்டு ஓடி போகுது. எல்லா குழந்தைகளும் பூனையை பிடிக்கிறதுக்காக அது பின்னாடி ஓடுறாங்க. அப்போ கர்டன் வந்து விழுந்துருது. இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஒரு பியூட்டிஃபுல்லான லெசன், டப் ரோட்டி டப் டால். இதில் என்ன பார்த்தோம்னா, எல்லா குழந்தைங்களும்
ரொட்டி விளையாட்டு எப்படி விளையாடினாங்கன்றத பார்த்தோம். இந்த லெசனை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கேளுங்க. உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.